டெல்லி ஃபேன்ஸ்ல வந்துட்டு ப்ரோ 263 இருக்கு, இது எப்படி ப்ரோ இருக்குன்னு போட்டு செகண்ட் ஹாஃப்ல இப்படி உட்கார்ந்துட்டு அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். வணக்கம் ஹோமிஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஐபிஎல் ரிவ்யூ. சரி, இன்னைக்கு நைட்டு ரெண்டு மேட்சுக்கும் சேர்த்து ரிவ்யூ போட்டுடலான்னு பார்த்தா அப்சல்யூட் சினிமா அப்படி ஒரு மேட்ச் நடந்திருக்கு இன்னைக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். நேற்று சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு ஹை இன்டென்சிட்டி மேட்ச்னு, எல்லாரும் சிரிச்சோம். அதான் நீங்க சொன்ன, நீங்க கேட்கல என் பேச்ச. ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, கேகேஆர் ஃபேனா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங் பேர்ல தான் இருந்துச்சு, ஹையஸ்ட் டெஸ்ட் கன்சிடர்ட் வந்து 262 கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். இப்ப பஞ்சாப் கிங்ஸே வந்து மறுபடியும் ஐயரே அதை அடிச்சு முடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரீக் பைத்தியத்தை நான் வந்துட்டு ரியல் லைஃப்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா கிரிக்கெட்ல முறையா பாக்குறேன். அவனுக்கு ரியலாவே ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு ஆடின மாதிரி இருந்துச்சு. நான் லிட்டரலி ரைட்டு போச்சா எங்களை தள்ளி விட்டுருவானுங்க அப்படின்னு நினைச்சா பீக்குனா என்னன்னு காமிச்சிட்டானுங்க மறுபடியும். 260 அசால்ட்டா 1 ஓவர் ஸ்பேர்ல அடிக்கிறானுங்க. என்னதான் நடக்குதுங்க, ஒண்ணுமே புரியலண்ணா. கேஎல் ராகுல் மேன், சஷாந்த் சிங் வந்துட்டு ஃபம்புல பேசியே ஆகணும். 12 ரன்ல வெளியே போறவன சும்மா இல்லாம கேட்ச விட்டு 152. பஞ்சாபோட ஃபீல்டிங் ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் என்ன, சஷாந்த் சிங் இது வரைக்கும் 5 கேட்சோ 6 கேட்சோ இந்த சீசன்ல மட்டும் விட்டுருக்கானமா, ஹையஸ்ட் பை எனி பிளேயர். ஆமா, போன மேட்ச் தொடர்ந்து 3 கேட்ச் விட்டான். கேஎல் ராகுலுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிச்சுதான் 11லயும் 51லயும். 51ல வந்த கேட்ச் கூட கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஆனா 11ல வந்தது ரொம்ப ஈஸியான கேட்ச். அது விட்டு ரொம்ப ஈஸியான கேட்ச், அது விட்டு 4 வேற போயிடும் நினைக்கிறேன். அது என்னன்னா ரொம்ப ஃபம்பிள் ஆயிருப்பானுங்க. டிசி ஓப்பனர் இல்லாத ஒரு டிசி வந்து மிடில் ஆர்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வீக் தான். இன்னைக்கு நிதிஷ் ராணா அடிச்சான், பட் இல்லைனாலும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு அவங்க சைடும். அப்ப ஃபம்பிள் டவுன் ஆயிருப்பானுங்க. பட் அது உண்மையிலே நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது கேட்சா மேட்சானு, ஆனா அதையும் புரட்டி போடுற மாதிரி. அதுக்கு எல்லாரையுமே பவுலிங் பாத்தீங்கன்னா பஞ்சாப் பவுலர்ஸ் எல்லாருமே அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சஹாலா போட்டு உரிச்சானுங்க. நிதிஷ் ராணா செம்மையா அட்டாக் ஆன் பண்ணலாம் போட்டு. நிதிஷ் ராணாவுக்கு ஒரு செம சவுட் அவுட். உண்மையாலேயே இன்னைக்கு வந்துட்டு அவன் ஒரு செம பெர்ஃபார்மன்ஸ். லைக் அவனை இம்பாக்ட் அதை இறக்கிட்டு இருந்தானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்துட்டு ரியலாவே அவனுக்கு கொடுத்த பிளேஸ கரெக்டா ஆடிட்டான். சூப்பரான பார்ட்னர்ஷிப்ல அது செகண்ட் ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப். ஆல்மோஸ்ட் ரெக்கார்ட பிரேக் பண்ணிட்டானுங்க. அந்த நல்ல வேளை உங்களுக்கு கோலி ஏபிடி ரெக்கார்ட பிரேக் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். பட் லைக் ரெண்டு பேருமே சூப்பரா ஆடுறானுங்க. ராணா எஸ்பெஷலி சொன்ன மாதிரி ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தான் ஒரு 2-3 மேட்சா. திடீர்னு வந்து 200 சைக்கிள் பஸ் தான் 44 பால்ஸ் 92 ஓவர் அடிச்சான். அது பாட்ல டியூப் போட்டு வச்சு உரிச்சு விட்டாருங்க. இன்னைக்கு 4 ஓவர்ல 69 ரன்ஸ் நினைக்கிறேன். கேஎல் ராகுல் மேல நிறைய பேர் வந்தது கொட்டிட்டு இருந்தாங்க போன மேட்சுக்கு அப்புறம். ஏன்னா வந்து அவனுக்கு ஒரு இல்ல அவனுக்கு ஒரு நிக் நேமே இருக்கும் இல்ல, கேஎல் கைதான் தான் போடுவாங்க அவனை. ஏன்னா வந்து டெரரிசம் பண்ணிருப்பான் பேட்டிங்ல வந்து. ஏன்னா சேசிங் போன மேட்ச் டெல்லிக்கு ஒரு ஹை சேஸ் தான், 200+ சேஸ் பண்ணாங்க. கேஎல் ராகுல் வந்துட்டு ரொம்ப கம்மி ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினான். லிட்டரலா வந்து 39 from 30 balls அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தான். ஏன்னா எல்லாருக்கும் கேஎல் ராகுலோட பொட்டன்ஷியல் தெரியும். உண்மையிலேயே அவனோட பழைய கேஎல் ராகுல பார்த்த மாதிரி ஒரு இன்னுமா என்ன யாரும் தெரியல பார்த்து ஆடின மாதிரி இருந்துச்சு. சுத்தமா டயர்டே ஆகாத மாதிரி ஆடிட்டு இருந்தாடா. 100 அடிச்சதுக்கு அப்புறமுமே செம ஷாட்ஸ், செம கான்பிடென்டா ஆடினான். ஒரு ஷாட் கூட யோசிக்காம நல்ல ஒரு உண்மையிலேயே ஒரு கிளாஸ் இன்னிங்ஸ் பார்த்த மாதிரி. இந்தியன் பிளேயர்ல நம்பர் 1. அவருக்கு ஒரு சல்யூட். அவர் மேல நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ரெக்கார்ட் பீட் பண்ணிருப்பான். ஜஸ்ட் சில விஷயம் ஆயிடுச்சு. கமிங் டு பஞ்சாப் பவுலிங் மொத்தமா போட்டானுங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு நல்ல ஓவர் போட்ட மாதிரி தெரியவே இல்லை. அவங்க நல்லா பேட்டிங் ஆடினாங்க. பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் தி பால்ஸ் ஃபுல் டாஸ். என்ன டியூல்ல ஒண்ணுமே இல்லை. இதுக்கு அவ்வளவு ஃபுல் டாஸ் போட்டானுங்க. அவன் என்னடா எல்லா பாலும் யாக்கர் நெயில் பண்றேன்னு சொல்லி ஃபுல்லா ஃபுல் டாஸ். அதான் 3 பால் அடிச்சாங்க. தெரியல மிச்சி ஆஃப் சைட்லயே மெயின்டைன் பண்றாங்க. இதுக்கு ஆக்சுவலி அர்ஷதீப் சிங் ஓரளவுக்கு அவன் கொஞ்சம் டீசென்ட்டா போட்டான். அதுவே 50 ரன் அடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். அவனே சிங்கையே போட்டு பார்த்துட்டானுங்க இன்னைக்கு லைட்டா. அந்த கேட்ச்ல மட்டும் இல்ல, பஞ்சாப் மொத்தமாவே ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நிதிஷ் ராணாவும் அந்த ஸ்டாயினஸ் வந்து பின்னாடி பண்ணது. சஹல் என்ன வாலிபால் ஆடிட்டு இருக்கான் அப்படி கட்டி விட்டுட்டு இருக்கான். அது இன்னைக்கு ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னு சொல்ல வரணும்னா, ஒரு தப்பு பண்ணா பரவாயில்ல, அதை கம்பன்சேட் பண்ண நாங்களும் தப்பு பண்ணி காட்டுறோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மாத்தி மாத்தி தப்பு பண்ணிட்டு இருந்தாருங்க அங்க இங்க. அக்காவான என்டர்டெய்னர் மேட்ச். கடைசி 2 ஓவர் மட்டும் கொஞ்சம் புல் பேக் பண்ணாங்க.
12 ரன்னு 14 ரன்னு நினைக்கிறேன். பல ரெக்கார்டு வந்துட்டு இன்னைக்கு உடையப்பட்டிருக்கோம், கொஞ்சம் மிஸ்ல போயிடுச்சு. ஆமா ஆக்சுவலி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, எனக்கு ஏன்னா இன்னுமே டவுட் இருந்துச்சு. சரி கேஎல் ராகுல் இந்த ஸ்ட்ரைக்ல ஆடுறானே, பஞ்சாப் வந்துட்டு இன்னும் நல்லா ஆடுவாங்கன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாலே 6 இல்ல உண்மையிலே சிங்கடா டேய், ரெண்டு பேருமே லெஃப்ட்ல ஒருத்தன் பிறந்துட்டு இருக்கான், ரைட்ல ஒருத்தன் பிறந்துட்டு இருக்கான், என்னதான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பிரியான்ஸ் ஆரியாக்கே கம்மியா தான் கிடைச்சது பாலு. அவன் பிரபுசிங்கர் சிங் அந்த கடைசி 6வது ஓவர் நான் 6 பாலுமே நடுவுல சரி இவனுக்கு 260 அடிச்சிட்டாங்களே, மேட்சை பாக்கல. திடீர்னு ஸ்கோர் எடுத்து பார்த்தா 4 ஓவர்ல 80 ரன் 20 பாயிண்ட் சம்திங் கரண்ட் ரன் இருக்கு. இன்னும் நடக்குதுங்க. அப்புறம் மேட்சுக்குள்ளே வந்து அப்ப கூட நம்பிக்கை இல்ல. ஆக்சுவலி அப்ப கூட நம்பிக்கை இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, சரி இப்படிதான் ஆரம்பிப்பானுங்க, இந்த மாதிரி பல மேட்ச் பார்த்தாச்சு, இப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஓவர்ஸ்ல ஒரு கட்டையை போட்டு இது போடுவானுங்க நினைச்சா. ஆனா எனக்கு இவனுங்க கிட்ட இந்த வாங்கின அடி ஞாபகம் இருக்கு. சீசன் டைட்டில் அடிச்ச சீசனே 263 அடிச்சு நானும் ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். இப்படி நிறைய 100 போட்டா அப்படி இப்படி சுத்திட்டு இருந்தேன். இதே பிரப்சிவரத் சிங் அப்ப ஐயர் எதுக்கு எங்க டீம்ல இருப்பான். பிரப்சிவரத் சிங் வந்து ஆப்போசிட்ல அடி பொழந்து விடுவான். ஆனா அதே பிரப்சிவரத் சிங் வந்து இன்னைக்கு இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. பிரியன்ஸ் ஆரியா கூட அந்த 43 ரன்ஸ் 17 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிக்கிட்டு இருந்தான் அவனும். சோ அதுவும் வந்துட்டு அது பிரப்சிகரன் சிங் அடிச்ச அடியில வந்துட்டு நான் பார்க்கும் போதே வந்துட்டு அது கொஞ்சம் நார்மலா ஆடுற மாதிரி இருந்துச்சு. பட் அவனே நார்மலா ஆடல. பை தி வே நண்பா, அவன் வந்துட்டானா எவரு அந்த ரெய்னா அந்த காலத்துல 87 from 25 balls அடிச்சான்னு சொல்லுவானே. குல்தீப் யாதவோ ஒரு சம ஒரு 2 விக்கெட் எடுப்பான்னு நினைக்கிறேன். சம போட்டு அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு விக்கெட் எடுப்பான். முகேஷ் குமார் எல்லாம் பொறிச்சிட்டு இருந்தானுங்க பவர் பிளேல 2 ஓவர் 40 ரன். ராகுல் வந்து திட்டிக்கிட்டு இருந்தான்டா, ஏன்டா உனக்கு தான் லெக் சைடு ஃபீல்டிங் வச்சிருந்தா இதுக்கு ஆஃப் சைடு போட்டுக்கிட்டு இருக்க, ஒரு இன்டர்நேஷனல் பவுலர் மரியாதையே இல்லாம என்னடா போலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வேரியேஷன் இல்ல. கேஎல் ராகுல் ரியலி வாண்டட் திஸ் வின் பிகாஸ் அவன் இந்த இதுல கத்திக்கிட்டே இருந்தான். இந்த இதுல பவுலிங் டிசி பவுலிங் அப்போ கத்துனா. குல்தீப் யாதவுக்கு எல்லாம் ஒரு பாலுக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தான், என்னமோ பண்ணிட்டு இருந்தான். வச்சுட்டு 92 அடிச்சே மில்லர் வந்து ஒரு ஃபம்பிள் பண்ணாங்க. அதுதான்டா கேஎல் ராகுலுக்கு உண்மையாலே வந்துட்டு எதிரிங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இங்கிலீக்கு வந்து பயங்கரமான இன்ஜுரி அது தெரியல. அவங்க லேண்ட் ஆறப்போ ஏதோ இங்க பார்த்து லேண்ட் ஆகாம திருப்பி அடிச்சிருந்திருக்கான். அதனால இங்க ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. அந்த கட்டெல்லாம் ஃபுல்லா சுத்தி பார்த்து பொறுமையா தூக்கிட்டு போனாங்க. ரொம்ப பயமா இருந்துச்சு அதை பாக்குறப்போ. ஐ தாட் லைக் ஏதோ சீரியஸா ஆயிடுச்சுட்டு. ரொம்ப நேரம் வேற அவன் குரூஷியலா வேற இருந்தான், நல்லா வேற போட்டுட்டு இருந்தான். இன்னைக்கு இந்த சீசன் கொஞ்சம் ஆக்சுவலி அவன் டெல்லிக்கு ரொம்ப பெரிய லாஸ். இங்க இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் அப்பதான் லைக் மேட்ச் முடிச்சது ஆன்லைன்ல பாத்துட்டு இருந்தேன். லைக் லுங்கி இங்கிடி வந்துட்டு இன்ஜோர், லைக் அப்ப அந்த கேட்ச் பிடிச்சி இன்ஜோர் ஆனானோ அப்ப வந்துட்டு கேகேஆர்ல இருந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இஸ் திஸ் தி கிரேட்டஸ்ட் கேட்ச் எவர் டேக்கன் சொல்லிட்டு லின் கிறிஸ்டன் ஒரு கேட்ச் பிடிப்பான் முன்னாடி. உங்க ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இதே மாதிரி பின்னாடி வருவான், இஸ் திஸ் தி கிரேட்டஸ்ட் எவர் கேட்ச் டேக்கன் சொல்லி லிட்டரலா அந்த இன்ஜுரி நடந்த அப்புறம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. சோ அது வந்து எனக்கு என்ன மயிறு போஸ்ட்னே தெரியல. லைக் அந்த டைமிங் ஆஃப் த போஸ்டும் தப்பு. சரி அது இன்டென்ஷன் இல்லைனாலும் நீ எதுக்கு அதை வந்து இப்போ இன்ஜுரி ஆனப்போ போடணும்னு எனக்கு தெரியல. பொசிஷன் பாத்துட்டுமாடா இன்னும் பேசுறான் அந்த அட்மின். அது எனக்கு என்ன டைமிங்னே தெரியல. நீ வந்துட்டு லிட்டரலி கன்னியாரு நீயா இருக்காத இந்த மேட்ச் கேகேஆருக்குமே என்ன சம்பந்தம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கப்போ வந்து கண்டிப்பா அந்த அட்மினை வந்து ஏதாச்சும் ஃபயர் பண்ணணும் எல்லாம் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப இப்ப டெலீட் பண்ணிட்டாங்க போஸ்ட். பட் டைமிங்கும் ரொம்ப இன்சென்சிட்டிவான போஸ்ட். நீ என்னதான் ஆடி கிழிச்சாலுமே நீ எல்லாம் பேசவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப ரொம்ப சீரியஸான. சோ அதனால வந்துட்டு அது வந்து பார்த்தேன், கண்டிப்பா அதை அடிக்கணும். அவனே அடிங்க, அந்த ஆர்சிபி அட்மினியை போட்டு அடிக்கடா. அப்படியே இந்த ஃபைனல்ஸோட பிளாஷ்பேக் வந்துருச்சு. போன வருஷம் நேயர் வந்து உள்ள வந்தப்ப வந்து அவன் பண்ற பேட்டிங் பார்த்துட்டு ஓகேடா ஓகே ஸ்கிரிப்ட் புரிஞ்சிருச்சு. பட் ஒரு 6-4 அடிச்சிட்டான். இருந்தாலும் மிடில் ஆர்டர்ல அவனுங்களுக்கு ஒரு இம்பாக்ட் பிளேயரா அவன் இருப்பானான்னு பார்த்தா ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் questionable தான். ஏன்னா 2025 பெரிய ஒரு இன்னிங்ஸ் ஆடல. ஆப்போசிட் சைடு இப்ப இங்க ஸ்ரேயஸ் இருந்ததுனால ஒரு வாய்ப்பு, அண்ட் கமிங் பேக் டு ஸ்ரேயஸ் 2 வாய்ப்பு. ஒரே ஆளு ஆக்சுவலி ஸ்ரேயஸ் பொறுமையா தான் ஸ்டார்ட் பண்ணான். ஆடுறது வந்து ரொம்ப நாளா ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடல. 39 from 27 balls 39 from 25 balls தான் இருந்தான்.
அந்த அப்ப கருணா யார் கேட்ச குறிச்சிருந்தானா மேட்ச் வந்து மொத்தமா மாறி இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஜெயிச்சிருப்பானுங்க இன்னைக்கு. உங்களுக்கு கீழ வந்து ஸ்டாய்னிஸ் இருக்கான், ஸ்டாய்னிஸ் ஃபார்ம்ல இல்ல. அதுக்கு அடுத்து யான்சன் வருவான். யான்சன் இருக்கான். இதெல்லாம் ஒரு டவுட்டபிள் பேட்ஸ்மேன் தான். ஒரு ஓகே ஒரு கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியாது. அந்த இடத்துல எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் அவசரப்பட்ட மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா என்னடா ஃபீல்டிங் அது, கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் இன் கிரிக்கெட்னு கேட்கறதுக்கு எப்படா வாய் வருது? என்ன ஃபீல்டிங் பண்ணதே வேணாம்டா எனக்கு. கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் சொல்லி அடுத்த 2 பால்லயே ஒரு சான்ஸ் அது சரி சான்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ எங்க வரணும் இல்லடா அது சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டர் நினைக்கிறாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதேதான். கமெண்ட்ரில எல்லாம் வந்துட்டு கழுவி ஊத்திட்டு இருந்தானுங்கடா. இங்கிலீஷ் கமெண்ட்ரி பாத்துட்டு இருந்தேன். அவன் வந்துட்டு கெஸி ஹேஸ் சம் ட்ராம்போலின் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். சோ அதனால வந்துட்டு அதெல்லாம் பாக்கும்போது யாரா நீங்க டேய் எனக்கு தெரியல இது என்ன ஸ்கிரிப்டா என்னன்னே தெரியல. பட் ஸ்ரேயஸ் வந்துட்டு ஸ்டில் ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கும். அதுக்கு ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கா. இந்த ஐபிஎல் கப்பு ஜெயிச்சே தீரணும்ன்ற வெறியில ஆடுற மாதிரி இருக்கு. பிளாக் மேஜிக் ஏதோ மந்திரம் போட்டா என்னன்னு தெரியல. இவ்வளவு பண்ணிட்டு ஃபைனல்ஸ் நம்ம எப்படியே ஆர்சிபி கிட்ட தோத்தாங்கன்னா அவ்வளவுதான் செத்துருவாங்க அங்கே. நீங்க ஏன்டா டிசைட் பண்றீங்க ஃபைனல்ஸ் ஆர்சிபி போகும்னு? இல்ல 10 பாயிண்ட் எடுத்துட்டீங்க. ஆரஞ்சு கப் அதெல்லாம் பார்த்தா இல்ல பின்ன 10 பாயிண்ட் எடுத்துட்டீங்க. உன்னோட ஃபேக் கம்பெனி இத லாலா சிங் வச்சு அவங்கள ஜிங்ஸ் பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். லியோ எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால நான் 2 கேட்ச் டிராப் பண்ணவனே ஒரு இன்னிங்ஸ் ஆனாம் பாரு இன்னைக்கு கொய்யால வச்சு சொருகிட்டான். 6 மட்டும் தான். எனக்கு 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 அது டிராப் பண்ணி அடிச்சது எப்படி இருந்துச்சுன்னா அந்த மிஸ்டர் இன்கிரெடிபிளோட ஒரு மீம் இருக்கும். அந்த பாசிட்டிவ் சைட் ஆஃப் மீம்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்ல. லைக் அந்த நெகட்டிவ் போடாம அந்த மாதிரி ஒரு இதுவும் அடிச்சு அவன் கரெக்டா ஒரு 6 போட்டுதான் அடிச்சிட்டு இருந்தான். அந்த கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் வந்து பழக்க ஆரம்பிச்சிட்டான். அத குல்தீப் யாதவ் பாக்கும்போது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. சான்ஸ் கிரியேட் பண்ணா ஆனா சான்ஸ் கிரியேட் பண்ணான். அம்மா கடுப்பாயிட்டு ஓவர் முடிஞ்ச உடனே போட்டு சமகால்ல இருந்தான். ஆனா எனக்கு டெல்லி கிட்ட என்ன ஒண்ணு பிடிக்கலன்னா இவனுங்க அந்த எப்படி மேட்ச் அவனுக்கு தோத்த மாதிரி தான் ஆட்டி இருந்தாங்க நடுவுல வந்துட்டு. லைக் இப்ப நேரு எதிராக விக்கெட் விழுந்தப்ப கூட ஏற்கனவே மேட்ச் தோத்த மாதிரி தான் அவனுக்கு பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு. எஸ்பெஷலி அக்ஷர் பட்டேல் ஒரு கேப்டனா எவனையும் மோட்டிவேட் பண்ணியும் ட்ரை பண்ண மாதிரியே தெரியல. அவங்களாம் ஏதோ செத்த மாதிரி நின்றுறான் ஃபீல்ட்ல. பாப்பு வந்து உண்மையிலே ஒரு ஓவர் கேப்டன் தான்டா. ஒரு என்கரேஜபிள் கேப்டன் கிடையாது. ஒரு லீடிங் த ஃப்ரண்ட் கிடையாது. பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி ஹி இஸ் லைக் அசட் டு இந்தியன் டீம் தான், இல்லைன்னு சொல்லல. அவனோட ரோல் அவன் பண்ணிட்டு போவான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜடேஜா மாதிரி அவனுக்கு ஒரு 4 ஓவர் கொடுத்தா டப்புன்னு ஓட்டு முடிச்சு விடுவான். நடுவில் வந்து ஒரு 30 ரன்ஸ் அடிப்பானா அடிப்பான். பட் ஆனா வில் யூ லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் இப்படியானா கேட்டா ஹி இஸ் நாட். கண்டிப்பா இல்ல. ஏன்னா அக்ஷர் பட்டேல் மேல எனக்கு ஏற்கனவே வன்மம் இருந்துச்சுன்னா போன மேட்ச் SRH கூட வந்துட்டு அபிஷேக் சர்மா அந்த அடி அடிக்கிறான். நீ ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரா உனக்கு போட வேணா சரி ஓகே. அதுக்கு பதிலா வந்து இவன் பேர் என்ன நிதிஷ் ராணாக்கு ஓவர் கொடுத்துட்டு இருக்கான் பவுலிங் கூட. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. அவன் 60 ரன் கொடுத்தான். அது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த ஆபீஸ்ல வந்துட்டு ட்வைட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிப்பரை கூட்டிட்டு வந்துட்டு we paid for you we will get the work done சொல்லுவான். அடிச்சு கேப்டன்சி மறுபடியும் கேஎல் ராகுலுக்கே கொடுக்கலாம்டா. அவன் கேப்டன் கத்துற அளவு கத்திக்கிட்டு இருக்கான்டா ஃபீல்ட்ல. கம் ஆன் யூ கேன் டு இட். இது என்ன பிரச்சனைனா கேப்டன் ஆயிட்டானா கேஎல் ராகுல் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடுறன்னு சொல்லிட்டு திரும்பி அதுக்கு போயிடுவாரு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. குல்தீப் யாதவ் பி லைக் அந்த இந்த விடுங்க ப்ரோ எஸ்எல் பிஸ்கா ஏதாவது பண்ணி ஜெயில போயிட போறேன் மாதிரி சும்மா செமையா கொண்டு போனான்டா மேட்ச். ஆக்சுவலி அவனால எவ்வளவு கொண்டு போக முடியும். இதுக்கு மேலதான் ஒரு பவுலர் வந்துட்டு பண்ண முடியாதுடா. இதுக்கு மேல அவன் பண்ணுனா தம்பி நீ பேட்டை வச்சுட்டு கையில ஆடுப்பான்னு தான் சொல்லணும். கேஎல் ராகுல் குல்தீப் யாதவ் 2 பேருமே மாட்டிட்டு தவிக்கிறானுங்க. எதிர்கொள்ள மச்சான் நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன் அந்த மாதிரி தான் இருக்கு டெல்லி கேபிட்டல்ஸோட நிலைமை வந்துட்டு. போல செக்மெண்ட் தான் நினைக்கிறேன். ஆரம்பிச்சு மேன் ஆஃப் த மேட்ச்னா இவன் தான் பிரப்சிம்ரன். வளர்ந்துட்டான் ஆஸ்திரேலியால வச்சு. லைக் நீ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி அவ்வளவு பவர்ஃபுல்லா ஆடுறது வேற. பட் ஸ்கோர் போர்ட்ல அவ்வளவு பெரிய டார்கெட் இருந்து தில்லா ஆடுறது வேறையா இருந்துச்சு. லைக் அந்த ப்ரெஷர் அப்படியே சோக்கிங் பண்ணி டீம் அங்கேயே லைக் நீங்க டேஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு நல்ல நிலைமையில வந்து விட்டுட்டு போனதுக்கு அவன் தான் காரணம். இந்தியாவுக்கு ஓபனர் ஸ்லாட்ல வந்துகிட்டே இருக்கானுங்க. இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க தெரியல. வைபவ் சூரியவன்சி இருக்கா, ஆல்ரெடி அபிஷேக் சர்மா, சஞ்சு இருக்கா. அவங்களும் சூப்பர் ஆடிட்டு இருக்காங்க. எப்படி அதை இது பண்ண போறாங்கன்னு தெரியல அந்த காம்படிஷனை.
கமான் ப்ரோ. அப்படி பார்த்தா நான் ருத்துவும் சொல்லுவேன் கம்முனரே. நிறைய பேர் சொல்லுவேடா. வாடி வாடி. அக்சர் பட்டேல், கருண் நாயர் இவங்க 2 பேர் தான் சொல்லுவோம். நீ சொன்ன மாதிரி நீ ஆல்ரெடி சொல்லிட்ட, அதேதான். ரொம்ப பவர் கேப்டன்சியா இருக்கு. நான் வந்து ஷவுட் அவுட் இன்னைக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னா கிளாசி ராகுல் கொடுப்பேன். அந்த ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணி இந்தியன் பேட்டர் 150 கிராஸ் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். when team needed the most he stood up, can easily pull off those innings. அதை இப்ப புல் பண்றதுனாலதான் அது ஒரு பெரிய விஷயமாவே சில பேருக்கு தெரியாது. ஒரு சேயிங் இருக்குல்ல, he is not the step father, he is the father who stepped up. அந்த மாதிரி வந்து KL ராகுலுக்கு. but the kid did care much ன்ற மாதிரி டீம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. இன்னமும் if you are comparing PBKs with RCB னா PBK is far better than RCBங்கிற மாதிரி தான் தோணுது. அதெல்லாம் யாரும் கேட்கவே இல்ல. நீ வன்மத்தை மட்டும் சொல்லு. அவன் ரிவர்ஸ் போடுறான். PBKஸோட பவுலிங் ரொம்ப கொஞ்சம் ஸ்மாரா இருந்துச்சு. இன்னைக்கு நிறையவே ஓட்ட தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஒரு 264 5 அவ்வளவு பெரிய ரன் கொடுக்கறதெல்லாம் இட்ஸ் நாட் வெல். ஸோ அவரு சிங்க வந்துட்டு ஃபீல்டிங்ல நிக்க வைக்காதீங்க, இம்பாக்ட் பிளேயரா போட்டுருங்க பேசாம. ஆனா எனக்கு வந்து ஸ்டார் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு குல்தீப் யாதவ்டா. அவன் லிட்டரலி இன்னைக்கு வந்துட்டு சிங்கிள் மேனா பவுலிங்ல ஃபைட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதையும் வந்துட்டு தம்பி நீ உட்காருப்பான அவன் அடிச்சு அதுக்கு டீம் வந்துட்டு சப்போர்ட்டிவா இல்ல. வன்மோ வந்துட்டு யாரு மேல இருக்குன்னா என்டையர் டிசி டீம்டா. எனக்கு கேட்டா லைக் மொத்த டிசி டீமுமே லைக் எக்ஸப்ட் கேஎல் ராகுல் அண்ட் குல்தீப் யாதவ்டா. மத்த எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒருவேளை அவன் நல்லா ஆடிடுவானோ, இவன் என்ன நம்ம டீமால இருந்துட்டு நல்லா போடுறான்ற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். பஞ்சாப்ல வந்துட்டு எனக்கு யாரு மேல வன்மோன்னா சிங்க சொல்லுவேன். சிங்கோடைய ஃபீல்டிங் ரொம்ப 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 கேள்விக்குறியா இருக்கு. என்ன சிங்கன்னு சொல்லிருக்கடா. வன்மோனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் அக்சர் பட்டேல் தான் மெயினா. அக்சர் பட்டேல் போக ஹேமங் பதானி மாதிரியும் எனக்கு பயங்கர வன்மம் இருக்கு. ஸோ நான் தான் புளுத்திய பூல் தான் வளர்த்தி மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தான் மற்ற கோச்சஸ் பத்திலாம். பட் வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு மற்ற கோச்சஸ் பத்திலாம். இல்ல பட் நம்ம ஃபாலோவர்ஸ் எதிர்பார்க்கறாங்க ஒரு இது பண்றேன். பட் டீம் செலக்ஷன்ல இருந்து சரி, டீம் பவுலிங் பிளானும் ரொம்ப மட்டமா இருக்கு. அண்ட் இன்னுமே வந்துட்டு நிறைய இந்த டிசி டீம் ஆக்சுவலி ஆன் பேப்பர் நல்ல டீம் தான். பட் அவனுங்க அதை எக்ஸிக்யூட் பண்ற எதுவுமே வந்து சரியில்லை. அண்ட் டீம் ரொம்ப அன்மோட்டிவேட்டடா இருக்கானுங்க பார்க்கவே. அதெல்லாம் வந்துட்டு கம்ஸ் டவுன் டு கேப்டன் அண்ட் கோச். என்ன கேட்டா ஸ்டார்னா இன்னைக்கு ஐயர் தான் ப்ரோ. என்னதான் அவனுக்கு வந்து சொல்ல வருத்தமா இருந்தாலும் ஒரு மேட்சும் ப்ரூவ் பண்றான். நாங்க அவனை வந்து ரிலீஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு. வருத்தமா இருந்தாலும் பெருமையா வேதனையா தான் இருக்கு. ஸ்கை தம்பி நீ கீழே இருங்கப்பா, நீ ஆடினது போதும். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஆடட்டும் கொஞ்சம் நேரம். யாராச்சும் நீ பெட் கேக்குறீங்களா பஞ்சாப் வந்து தோப்பானுங்கன்ட்டு? பஞ்சாப் இன்னுமே திரும்ப பாயிண்ட் லூஸ் பண்ணணும்னா அதுக்கு கேகேஆர் தான் வரணுங்கிறேன். பட் எனக்கு பஞ்சாப் கிட்ட வந்து ஒரே வைப் என்னன்னா இந்த வைப் வருது. இந்தியா 2023 வேர்ல்ட் கப்ல ரொம்ப சீக்கிரமா பீக் ஆனானுங்களா இல்லையா, அந்த வைப் வருது. கடைசியா போய் காலவாரம் போறதுன்னு நினைக்கிறேன். Can't you stop going there buddy? இல்லடா ஒரு ரிலேட்டபிளான எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். The day just started for me. Thank you guys. Subscribe பண்ணுங்க. 250 subscribers பேஸ் அடிக்கலாம். Thank you. Bye bye boys.